அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, கடந்து போன நாட்களிலே, வருடங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சிலவற்றை இழந்திருப்போம். தகுதியை கூட சற்று கீழே இறக்கும்படியான சில சம்பவங்கள் வந்திருக்கும். விழுந்திருப்போம், எழும்ப முடியாதபடி இருப்போம். எத்தனையோ விதமான எதிர்மறையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஆளுகை செய்திருக்கலாம். அதை நினைத்து நினைத்து சந்தோஷம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கலாம். கண்ணீரே துக்கமே வாழ்க்கையாக இணைந்திருக்கலாம். இப்படி பல்வேறு தரப்பட்ட விதத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீ கட்டப்படுவாய் என்று. உங்கள் காதுகளிலே உலகத்தின் இந்த பொல்லாத பிசாசானவன் உங்கள் காதில் சொல்லியிருப்பான், இனியும் வாழ்க்கை அவ்வளவுதான், 2025 6வது மாதம் வரைக்கும் காலம் நேரம் போயிடுச்சு, இனி எங்கே உன் வாழ்க்கை, இனி எங்கே நீ எழும்ப போகிற என்று பல்வேறு விதமான எதிர்மறையான காரியங்களை வார்த்தைகளை உங்கள் காதுகளில் போட்டுகிட்டே இருப்பான். சூழ்நிலைகள் கூட அப்படியே இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்வார்த்தை, நீ கட்டப்படுவாய் என்று. உன்னை மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறதுனால மறுபடியும் நாம் எழும்பத்தான் போகிறோம். நமக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை ஓட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஓட்டம், அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமாம்மா? மேலதாள வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவரின் களிப்புள்ள கூட்டம் எப்படி மகிழ்ச்சியாக புறப்படும், அதுபோல உனக்கு வாழ்க்கை அமையும் என்று. ஆகவே உங்கள் துக்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான, வெக்கத்துக்கு பதிலான ரெட்டிப்பான மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய ஒரு நாளும் ஒரு நேரமும் வந்துவிட்டது. ஆகவே இனியும் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு என்னென்னா, மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். அப்போ ஆதியில் இருந்த நிலையை காட்டிலும் நீங்கள் இன்னும் மேன்மை அடைவீங்க, இன்னும் உயர்வீங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகத்தான் இருக்குது. ஏன்னா உங்களை படைத்த தெய்வம் உங்களுக்காக உயிரையே கொடுத்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையாதா? நீங்கள் முன்னேற்றம் அடைய மாட்டீங்களா? நீங்கள் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்காதா? உயர்வு வராதா? நிச்சயமாக வரும். தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நீங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஜாதி ஜனங்களுக்குள்ள மறுபடியும் உங்களுடைய பெயர் பிரஸ்தாபமாக்கப்படும். உங்கள் குடும்பத்தினுடைய கௌரவம் மீண்டும் எழும்பும். உங்களுடைய விழுந்து போன பிஸ்னஸ் வியாபாரங்கள் மீண்டும் கட்டப்படும், எழுப்பப்படும், உயர்த்தப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தினுடைய நிலை பழைய நிலைமைக்கு காட்டிலும் மேலான நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. எதில் சந்தேகப்படாதீங்க, எதுலேயும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணின அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஏன்னா இது மனுஷ வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. உங்களை உயர வைக்கும், உங்களை களிப்புள்ள மாதமாக மாற்றும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைத்து இந்த நாளை துவங்குங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பும், கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷமும் ஆளுகை உங்கள் மேலே இருக்கும். நீங்கள் பலப்படுவீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். பரலோக பிதாவே, ஆண்டவர் மறுபடியுமாக எங்கள் வாழ்விலே ஆண்டவரே ஒரு உயிர்மீட்சி கொடுத்து எங்களை மீண்டும் கட்டுவேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கட்டப்பட்ட, உயர்த்தப்பட்ட அனுபவத்தை தந்து அவர்களை மகிழ்ச்சி கொள்ளாக்கிறேன். நன்றியப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் சந்தோஷமும், சமாதானமும், மகிழ்ச்சியும், விடுதலையும், வெற்றியும் ஒரு நதியை போல புறப்பட்டு போகட்டும். எல்லாரும் மகிழ்ந்து களி கூறட்டும். உங்கள் நாமம் எல்லாருடைய வாழ்வில் மகிமைப்படுவதாக.
இதை கேட்குற அத்தனை பேரையும் மனதார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியின் மாதமாக அமையட்டும். நன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த மாதம் நீங்கள் மீண்டுமாக கட்டப்படுகிற மாதம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.